அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ் தட்சிணாமூர்த்தி, மேத்ஸ் டீச்சர். இது நத்திங் பட் மேத்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் டி மாவியர்ஸ் தியரம். அந்த எக்ஸசைஸில் இருக்கிறத வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எக்ஸசைஸ் 2.8 கொஸ்டின் நம்பர் 1. இந்த கொடுத்துக்கிறது -1 ப்ரூஃப் பண்ணணும். என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிற ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் a cube root of unity. உடனே நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் = 0 and ஒமேகா கியூப் = 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரை கம்பேர் பண்ணுங்க. இங்கே a இருக்குது, இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்க, a ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. அப்போது இந்த நியூமரேட்டரை a ஒமேகா ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை அண்ட் டிவைட், அப்போ தான் மதிப்பு மாறாமல் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதுங்க, a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை b + c ஒமேகா + a ஒமேகா ஸ்கொயர். நியூமரேட்டரே வர மாதிரி டினாமினேட்டர் மாற்றணும். a இருக்குது, இங்கே a ஒமேகா இருக்குது. அப்போ இங்கே ஒமேகாவால் மல்டிபிள் பண்ணால் இது டேலியாக இருக்க சான்ஸ் உண்டு. அப்போ ஒமேகா ஒமேகா a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை c + a ஒமேகா + b ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது ஒரு டெக்னிக். நியூமரேட்டர் வர மாதிரி டினாமினேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறது. இங்கே மல்டிபிள் பண்ண என்ன பாருங்க, a ஒமேகா ஸ்கொயர். இதை மல்டிபிள் பண்ண என்ன, b ஒமேகா கியூப். இதை மல்டிபிள் பண்ணால் c ஒமேகா பவர் 4 டிவைடட் பை இந்த ஒமேகா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போது b + c ஒமேகா + a ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா a ஒமேகா p ஒமேகா ஸ்கொயர் c ஒமேகா கியூப். அந்த டினாமினேட்டர் ஒமேகா அப்படியே வச்சுக்கிறேன், c + a ஒமேகா + b ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா கியூப் ஆன்சர் 1. அப்போ b கரெக்டாக வந்துருச்சு. ஒமேகா பவர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா பவர் 4 ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா எழுதலாம். இதனுடைய ஆன்சர் 1. அப்போ இட் இஸ் நத்திங் பட் ஒமேகா. இது ஒமேகா கியூபினுடைய ஆன்சர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இது கரெக்ட். a ஒமேகா ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இது 1ஆம் நம்பர் ஆயிடுச்சு, b கரெக்டாக இருக்குது. அப்போ c ஒமேகா, அப்போ இந்த ரெண்டும் கரெக்டு. அப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/ஒமேகா ஸ்கொயர். சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஒமேகா கியூப் 1, அப்போ c கரெக்டாக இருக்குது, a ஒமேகா கரெக்டாக இருக்குது, b ஒமேகா ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது. டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் கரெக்ட் ஆகிடுச்சு. ஆன்சர் 1 + ஒமேகா. இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர். இங்கே மல்டிபிள் பண்ண வேண்டியதில்லை, இங்கே மட்டும் ஒரு ஒமேகாவால் மல்டிபிள் பண்ணணும். 1 + ஒமேகா. 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் = 0. 1 + ஒமேகா 1 இது அந்த பக்கம் போயிடும். அப்போ அந்த பக்கம் போனால் அதுக்கு பேர் -ஒமேகா ஸ்கொயர். 1 + ஒமேகானா -ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை ஒமேகா ஸ்கொயர் = -1, which is equal to RHS. அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 2. ஹோல் பவர் 5, இது பவர் 5 = -√3. இது காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருந்தால் இந்த பவர் உள்ளே கொண்டு வர முடியாது. a+b² வரைக்கும் தெரியும், பவர் 5 உள்ள தெரியாது. ஸோ அப்போ டிமாரிஸ் தியரத்தை அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன மாற்றணும், போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதை முதல்ல போலார் ஃபார்முக்கு எழுதுறது. √3/2 + i/2 அப்படிங்கிறதுனுடைய போலார் ஃபார்ம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த r × cos θ + i sin θங்கிற ஃபார்முலாவில் ஒரு ஆர்னுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். இதை ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா 3/4, இதை ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா 1/4. ஐ எடுக்கக்கூடாது, ஐக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் அப்படின்னா 1/2 ஸ்கொயரிங் பண்ணுறேன். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 4/4, ஆன்சர் 1. θ = tan inverse of modulus y/x. இந்த ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறது. அப்போது tan inverse of imaginary part 1/2, real part ஆன்சர் √3/2. 2 கட் ஆயிடுச்சு, 1/√3. 1/√3 அப்படின்னு சொன்னீங்கன்னா tan θவோட எங்கே வரும், 30 டிகிரியில் வரும், 5/6. cos θவும் பாசிட்டிவ், sin θவும் பாசிட்டிவ், ஆன்சர் 5/6. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கரெக்ட். ஸோ நாம் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது. தேர்ஃபோர் இப்போ √3/2 + i/2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் போலார் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிற போது 1 bracket cos π/6 + i sin π/6 அப்படின்னு மாறும்.
இப்போ இதுக்கு ஹோல் பவர் 5. அப்போ இதுக்கு ஹோல் பவர் 5. அப்ளை டிமாவிஸ் தியரம். டிமாவிஸ் தியரத்தை அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே உள்ள ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா cos 5/6 இந்த 5 into 5/6 plus I sin 5/6 ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது சிமிலர்லி அப்படின்னு போட்டு ரீப்ளேஸ் I by minus I. I இருக்கிற இடத்துல ஒரு மைனஸ் ஐ மாறி இருக்கு, அதனால புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. I replaced by minus I பண்ணீங்கன்னா இந்த செகண்ட் ஆன்சர் கிடைக்கும். ரீப்ளேஸ் I by minus I √3/2 இந்த ஆன்சர்ல I by minus cos 5/6 minus I sin 5/6. இப்போ இந்த ரெண்டை என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1 ஐயும் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய நம்பர் அதனுடைய கான்ஜுகேட்டை ஆட் பண்ணுற போது காஸ் தீட்டா வரும், சப்ராக்ட் பண்ணுறது sin தீட்டா வரும். ஸோ 1 + 2ன்னா அதுதான் நம்மளுடைய LHS. இதில் இப்போ 2 times cos 5/6ன்னு வரும். cos 5/6 இங்கே ஒரு cos 5/6, இது ரெண்டு கட்டை அவ்வளோ. 5/6 அப்படின்னா 30 டிகிரி. 5 into 30னா 150. அப்போ 150 அப்படிங்கிறத 180 minus 30 எழுதுனா 180 minus 30னா 180 ஸ்லீப்பிங் லைன், ரேஷியோ மாறாது. ஆன்சர் 2 cos 30 டிகிரி. 180 மைனஸ்ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் தீட்டா நெகட்டிவ். ஆன்சர் -2 cos 5/6. cos 5/6 அப்படிங்கிறது cos 30 டிகிரி, அதனுடைய ஆன்சர் √3/2. இந்த 2 கட் ஆயிடுச்சு. ஆன்சர் -√3 which is RHS. Question number 3. Find the value of this complex number. போலார் ஃபார்மில் இருந்ததுன்னா உடனே பவர் 10 உள்ள கொண்டு வரலாம். பட் இது ஆக்சுவலி போலார் ஃபார்மில் இல்லை. போலார் ஃபார்ம்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா மட்டும்தான் இருக்கும். இங்கே சைனு இதெல்லாம் இப்படி மாறி இருக்கிறது கூடாது, இந்த 1ஆம் நம்பர் வரவும் கூடாது. ஸோ போலார் ஃபார்ம் இல்லை. ஸோ அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். மாடுலஸ் Z வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா Z பார் ஆன்சர் வந்து 1. இது ஒரு ஃபார்முலா படிச்சுக்கலாம். மாடுலஸ் Z ஈக்குவல் டு 1 அல்லது மாடுலஸ் Z² ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னால் Z பார் ஈக்குவல் டு 1. இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இசட்னு பேர் இருக்குது. இல்லை Z ஈக்குவல் டு sin 5/10 ப்ளஸ் I cos 5/10. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட். அந்த காஸ் சைன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதனுடைய மாடுலஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இது ரியல் பார்ட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் 5/10, இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 5/10. நம்மளுக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா எது வந்து போகுது. ஆன்சர் 1. அப்போ மாடுலஸ் Z ஈக்குவல் டு 1, ஹென்ஸ் மாடுலஸ் Z² இஸ் ஆல்சோ 1. அப்போ Z பார் ஈக்குவல் டு 1 ஆகும். அடுத்த ஸ்டெப்பு Z பார் அப்படிங்கிறதும் 1/Zங்கிறது ஈக்குவல் இந்த 1/Z. இப்போ இதனுடைய 1/Z என்னன்னு பாருங்கள். 1/Z அப்படின்னு சொன்னீங்கன்னா இது டினாமினேட்டர் போடும். ஏற்கனவே ஃபார்முலா படிச்சுக்கிறோம். இடையில மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணால் அதுதான் 1/Z. அப்போ sin 5/10 minus I cos 5/10. இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் Z பார். இதுதான் Z பார், இது Z பார். Z பார் 1/Z ஈக்குவல். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்னவா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவல் கொஸ்டின் 1 ப்ளஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பேர் Z 1 ப்ளஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பேர் தான் 1/Z. அப்போ 1/Z ஹோல் பவர் 10 அப்படின்னு மாறி. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பாருங்கள், டினாமினேட்டருக்கு மட்டும் Z + 1 ஹோல் டிவைடட் பை Z பவர் 10. 1 + Z 1 + Z கட்டு. இது ரெசிப்ரோக்கில் போட்டிங்கன்னா நியூமரேட்டருக்கு போயிடும். இப்போ Z பவர் 10 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ Z சப்ஸ்டிட் பண்ணுவோம். Z பவர் 10, Z வேல்யூ தெரியும், முதல்ல அசைன் பண்ணிக்கிறோம். அப்படி எழுதிக்கிறேன் பவர் 10. இப்போ இந்த ஸ்டெப் ஓவர். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? பவர் 10 உள்ள கொண்டு வர முடியுமா? முடியாது. ஏன்னா இது சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டாங்கிற ஃபார்முலா இருக்குது. அப்படி இருந்தால் கொண்டு வர முடியாது. அப்போது இது காஸ் 5/2 மைனஸ் 5/10, 90 மைனஸ் தீட்டான்னா சைன் தீட்டா ப்ளஸ் ஐ Z வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். Z பவர் 10
ஆனால் டிமாவிஸ் தீரத்தை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிற ஃபார்முலா இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அப்போது இதையே காஸ் 90 மைனஸ் தீட்டா, இங்கே சைன் 90 மைனஸ் தீட்டா. இப்போ அப்ளை பண்ணலாம். பிஃபோர் தட் கொஞ்சம் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். எல்சிஎம் வந்து 10 அப்படின்னா இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5π மைனஸ் பை அப்படின்னா 4π ப்ளஸ் ஐ சைன் இது சேம் அதே தானே. இங்கே என்ன வருது அதே தான் இங்கே வரும். ஹோல் பவர் 10. நவ் வி கேன் அப்ளை டிமாவிஸ் தியரம். இப்போ டிமாவிஸ் தியரத்தை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இந்த பவர் 10 கட்டாயம். ஐ மீன் இங்கே வந்ததுன்னா 10, இந்த டிவைட் பை 10, இங்கே 10 கட்டாயம். காஸ் 4π இருக்குது. காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை பவர் 4. எப்படி டிமாவிஸ் தியரம்னா பவரில் இருக்கிறது உள்ளே கொண்டு வருமோ அதே மாதிரி உள்ளே இருக்கிற நம்பரையும் என்ன பண்ணிக்கலாம், பவருக்கு கொண்டு போகலாம். பை வேல்யூ எனக்கு தெரியும், அதுக்காக மேலே கொண்டு போய்க்கலாம். காஸ் பைனுடைய ஆன்சர் -1, சைன் பைனுடைய ஆன்சர் 0 பவர் 4. ஸோ -1 பவர் 4 ஆன்சர் +1. எக்ஸைஸ் 2.8 இருக்கிற சில ப்ராப்ளங்கள் பார்த்துருக்குறோம். ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். தட்சிணாமூர்த்தி, மேக்ஸ் டீச்சர்.